சென்னை மாதவரம் மஞ்சப்பாக்கம் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடையில் மதுபானத்திற்கு கூடுதலாக பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை பெயர் பலகை எண்ணை மாற்றி குளறுபடியில் ஈடுபட்டது அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம். சம்பத்குமார், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. டாஸ்மாக் கடைகள்ல மது பாட்டில்களுக்கு அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் இருந்து வருகின்றது. இந்த விவகாரம் தமிழகம் முழுவதுமாகவே பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில விற்பனை விலையை விட கூடுதலாக தொகை வசூலிக்கும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவிலக்கு மற்றும் அயற்தீர்வுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னையை அடுத்த மாதவரம் மஞ்சப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடையில நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தற்போது புதிய சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மஞ்சப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்த அரசு டாஸ்மாக் கடையில மதுபானம் வாங்கிய இளைஞர் ஒருவரிடம் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதனை அந்த இளைஞர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் அந்த டாஸ்மாக் கடைக்கு செய்தியாளர்கள் சிலர் சென்று அந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த செய்தியாளர்கள் கடையின் பெயர் பலகை வீடியோவாக பதிவு செய்த போது அந்த கடையின் எண் 8887 என குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் சமூக வலைதளங்கள்ல வெளியான வீடியோவில் அந்த இளைஞர் கடை எண் 8881 என குறிப்பிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த செய்தியாளர்கள் சம்பந்தப்பட்ட அந்த கடையின் ஊழியர்களிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அப்போது அங்கிருந்த ஊழியர் ஒருவர் கடையின் பெயர் பலகையில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்டிக்கரை உடனடியாக அகற்றும் அந்த வீடியோவும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த ஸ்டிக்கர் அகற்றப்பட்டதும் பெயர் பலகையில் இருந்த அந்த 8887 என்ற அந்த கடையின் எண் 8881 என தெரிய வந்திருக்கிறது. இதனால் மேலும் சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. அரசு டாஸ்மாக் கடைக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த கடை எண் மாற்றப்பட்டதா அல்லது ஏற்கனவே இருந்த அந்த எண்ணை மறைப்பதற்காக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அந்த டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் செய்தியாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய நிலையில் ஊழியர் மலுப்பலான ஒரு பதிலை அளித்ததாகவும் தொடர்ந்து எந்த விளக்கமும் அளிக்காமல் அவர் அங்கிருந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஒருபுறம் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் செய்தியாளர்கள் நேரில் சென்ற போது கடை பெயர் பலகையில் இருந்த அந்த எண்ணுக்கும் சமூக வலைதளத்தில் வெளியான வீடியோவில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த எண்ணுக்கும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அந்த ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கரும் பிரிப்பதான அந்த வீடியோ காட்சிகளும் தற்போது வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அரசு நிர்ணயித்த விலைக்கு மேல் கூடுதலாக தொகை வசூலிப்பது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் மஞ்சப்பாக்கம் டாஸ்மாக் கடையில் எழுந்துள்ள இந்த புதிய புகார் அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. டாஸ்மாக் கடையில் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் நேர்வில் ஆய்வு நடத்தி கூடுதல் பணம் வசூல் தொடர்பான அந்த புகாருக்கும் கடை எண் தொடர்பான அந்த குளறுபடிக்கும் முறையான விளக்கத்தை வெளியிட வேண்டும் என தற்பொழுது கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.